என்ன நடந்துகிட்டு இருக்கு. எலன் மஸ்க் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இப்ப வந்து திகழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து ரொம்ப வருஷமாவே இந்த நியூராலிங்க் ப்ராஜெக்ட்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படா சக்சஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு. என்னடா தீரா நியூராலிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி என்னதான் மேட்ரு, அதனால மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி இந்த ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி இது ஃபுல்லா ஏஐ தானே. இது ஃபுல்லா வளர்ந்து பாதி பேருக்கு வேலை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல மனிதர்கள் நம்மளே ரோபோட்டா மாறிட்டா எப்படி இருக்கும்? வரப்போகுது. அதுக்கான ஒரு பிளான, அடித்தள பிளான தான் இப்ப வந்து எலன் மஸ்க் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எலன் மஸ்க் அவர்கள் வந்து ஆப்போசிட்ல உங்களுக்கு ஒரு போன் இருக்கு. அந்த போனை எடுத்துட்டு யாருக்காவது கால் பண்ணணும்னா பண்ணலாம். இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன், இப்ப ஹே சிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆப்பிள் ஐபோன் எல்லாம், சொன்னோம்னா கால் பண்ணும். ஆனா அது ரெண்டுமே பண்ணாம நீங்க அப்படியே தூங்கிக்கிட்டு என் ஆளுக்கு கால் பண்ணு, என் நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னா கால் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த ஃபியூச்சரை வந்து சீக்கிரமாவே இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறாரு எலன் மஸ்க் அவர்கள். என்ன நடந்துட்டு அப்படின்னா, இந்த நியூராலிங்க் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட மூளைக்குள்ள சில நூல் இலைகள், அதாவது மைக்ரோ த்ரெட்ஸை வந்து உங்க முடியை விட 20 மடங்கு சின்னதா இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன காயின் சைஸ்ல லிங்க் பண்ணி உங்க மண்டையில வச்சு 1064 சம்திங் ஏதோ சொன்னாங்க. 1024 த்ரெட்ஸா உங்களோட மண்டையில வந்து அங்க போய் அடாப்ட் ஆயிரும். அதாவது எங்கெல்லாம் நம்ம வந்து இப்ப கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, நம்ம வந்து நினைக்கிறது, பாக்குறது, இந்த மாதிரி வந்து நம்மளோட மூளையில எங்கே, அதாவது அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ட் ஆகும் பாருங்க, அந்த நியூரான்ஸ்ல போய் இது போய் லிங்க் ஆயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் ஆயிடும். ஸோ ஆப்போசிட்ல உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதோட ப்ளூடூத் டிவைஸ்ல கனெக்ட் ஆயிட்டு நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் தொடவே தேவையில்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா 2024ல. அவரோட பேர் வந்து நோலன் ஆர்பக். அவரோட வயசு வந்து 30. இவர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது கீழே வலிக்கு விழுந்துட்டாரு. சோ வலிக்கு விழுவும் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரோட தலை மட்டும்தான் ஒர்க் ஆகுது, உடம்புக்கு கீழே எதுவுமே ஒர்க் ஆகல. அதாவது கழுத்துக்கு கீழே. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, தோலா படத்துல ஒரு கேரக்டர் இருப்பாருல, அவர் மாதிரி ஆயிட்டாரு. அவரோட பேரு எனக்கு தெரியல, அந்த ஆக்டரோட பேரு நாகார்ஜுனா. அவர் மாதிரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சோ அவருக்கு வந்து இப்ப வந்து கார்த்தி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா கார்த்தின்ற ஒரு கேரக்டர் அந்த இடத்துல தேவையே இல்லை. எல்லாமே அவரோட வேலையை ஃபுல்லா அவரே பண்ணிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? நினைக்கிறது எல்லாமே நடந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த விஷயத்த வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நோலன் ஆர்பக் அவரோட தலையில அந்த காயின் அளவுல அதோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா காயின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸ்ல தான் இருக்கும். அதை வச்சுட்டு லிங்க் பண்ணிட்டாங்க. லிங்க் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கு, அதோட கர்சர் மூவ் ஆகுது. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீல் எப்படி இருக்கும்? அவரோட என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு மறுஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸா இருக்கு. ரொம்ப நாளா என்னோட கையை வந்து நான் தூக்க முடியாம அப்படியேதான் வச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு நடக்கிறதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்சர் வந்து மூவ் பண்ணியிருக்காரு சிஸ்டம். சரி, கர்சரை மூவ் பண்றதோட நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல ஆக்ஷன்ஸ் கேம் விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பண்ண ஒரு இன்னொரு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு நபருக்கும் இந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் அவரோட தலையில இந்த விஷயங்களை சர்ஜரியை பண்ணி அவர் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷனான கேம்லாம் விளையாண்டுருக்காரு. ஒரு 3Dல வந்து ஒரு மாடலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சோ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்துதான் இருக்கு டிஸ்ட். சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச அந்த நேரத்துல கொஞ்ச நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட தலையில பிக்ஸ் பண்ண அந்த நூலையில இருக்குன்னா அந்த த்ரெட்ஸ், அது ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த மாதிரி அவர் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காரு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட தலையில பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த அந்த த்ரெட்ஸ் ஃபுல்லாவே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட த்ரெட்ஸ் வந்து ரொம்ப, அதாவது நம்ம முடிய விட 20 மடங்கு ரொம்ப மெல்லியதா இருக்கும் அந்த த்ரெட்ஸ் எல்லாம். அது ஃபுல்லா வெளியே வரவும் இங்க உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. ஓ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே சாஃப்ட்வேர் அப்டேட் கொண்டு வந்து சரி பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சர்ஜரியுமே நம்ம மனிதர்கள் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சர்ஜரி. இதையும் சர்ஜரியை பண்றதுக்கு எலன் மஸ்க் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, R1 ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை வேற அவரே வந்து உருவாக்கி வச்சுட்டாப்ல. சோ ஃபியூச்சர்ல மனிதர்கள், அதாவது இந்த டெர்மினேட்டர் மாதிரி பாதிதான் மனுஷன் பாதி வந்து மிஷின் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கான சூழ்நிலை சீக்கிரமாவே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து இறப்பே கிடையாது. ஏன்னா மனிதர்களோட நினைவுகள் தான் வந்து நம்மளோட உயிர்.
அப்படின்ற அது வந்து ஒரு டாபிக் எடுத்தோம்னா அது ஒரு பெரிய டாபிக். அது வந்து எனக்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது, அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். அதாவது இப்ப நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மூளையில உள்ள நினைவுகளை ஃபுல்லா எடுத்துட்டு அப்படியே வேற ஒருத்தவங்களோட மூளையில வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா உங்களோட நினைவுகள் மட்டும்தான் உங்களோட உயிர். சோ அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க. இப்படியே ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனிதர்களுக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி ஃபியூச்சர்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2050 மேலதான் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே குறைஞ்சது 90-95 வயசு 100 வயசு வரை வாழ்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மெடிக்கல்லையும் அட்வான்ஸ் டெக்னாலஜில நம்ம போயிடுவோம். நம்மளுக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிப்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், பணக்காரங்க ஃபுல்லா அந்த சிப்புகளை வாங்கி தலையில மாட்டிக்குவாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி எல்லாருமே அவங்களோட நாலேஜையும் கெயின் பண்ணிக்கிறாங்க. அந்த சிப்பு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க எப்படியெல்லாம் லைஃப்ல அப்டேட் ஆகுமோ அந்த மாதிரி அப்டேட் ஆகி போயிருவாங்க. அப்ப நடுத்தர மக்களோட நிலைமைகள் வந்து யோசிச்சு பாருங்க, கஷ்டம் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த சிப்பை வாங்குறதுக்கும் பைசா இருக்காது, பணம் இருக்காது. சோ பணக்காரன்ட்டே போவான், ஏழை இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே போவான். சோ அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு சிப்பை நான் சீக்கிரமாவே எல்லா மனிதர்களுமே யூஸ் பண்ற மாதிரி நான் சேல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் எலான் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. சோ ஃபியூச்சர்ல இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், அதுக்கு அடுத்தது அவரோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிபதி, அதுக்கப்புறம் பிளைண்ட் சைட் அப்படின்ட்டு இன்னும் 2 ப்ராஜெக்ட் வேற நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், இந்த டெலிபதினா உங்களோட தலையில ஒரு சிப் இருக்கும், மனிதரோட எல்லா தலையிலுமே ஒரு சிப் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நினைச்சாலே போதும் அவங்களுக்கு கால் போயிடும். வெறும் பிரெயின் மூலமா உள்ள ப்ளூடூத் டிவைஸ் மூலமாவே அவங்க வந்து பேசிடுவாங்க, என்ன பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளைண்ட் சைட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிறக்க போற குழந்தைக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேச முடியல அப்படின்னா அந்த நியூரானை ஆக்டிவேட் பண்ணிட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு கண்ணு தெரியற மாதிரியும், வாய் பேச முடியல நான் வாய் பேசுற மாதிரியும், காது கேட்கணும் காது கேட்கிற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எலான் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து இருக்கு, சூப்பரான விஷயம் தான். ஆனா எப்படி ஒரு காயினுக்கு 2 பக்கமோ அது மாதிரி இதுல எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவும் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம அந்த சிப்பை வாங்கி நம்ம தலையில வச்சிட்டோம், அதை எவனா ஹேக் பண்ணான்னா என்ன ஆகும்? நம்மளோட போனை சின்னதா ஹேக் பண்ணிட்டாலே அவன் உயர விட்டுக்கிட்டு இருக்கான். சோ நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரைவேசி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமெல்லாம் போயிருக்கு. பிரைவேசின்ற வார்த்தைக்கு இடம் இல்ல. சோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சிப்லாம் கொண்டு வந்துறாங்க அப்படின்னா உங்களோட நினைவுகளை எவனா ஹேக் பண்ணி திருடி எடுத்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு சிப் எளியவர்கள் எல்லாத்துக்குமே கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சிப்பை வாங்கி நீங்க உங்க தலையில பொறுத்துவீங்களா? அதுக்கு ஏதாவது அப்டேட் வந்தா அப்டேட் பண்ணுவீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் பேசிக்கா சொல்லியிருக்கேன். இதை பத்தி இன்னும் இன்டெப்தா தெரியும் அப்படின்னா நம்மளோட சேனல் இல்லாம வேற சேனல்ல நிறைய பேர் இதை பத்தி தெளிவா இன்னும் சூப்பரா வீடியோ போட்டுருக்காங்க. அவங்களோட சேனல்ல போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பேபி, see you.